Welcome, namaste, welcome to my AmmaSonIn YouTube channel. In the YouTube channel, நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா Kombu Bun இல்ல Kombu Bun சொல்லுவாங்க இது சரியான ஃபேமஸான டிஷ். ஸ்பெஷலி சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடும். பெரியவங்களுக்கு பிடிக்காது இல்ல, பட் சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஃபேவரட்டான டிஷ். உங்களுக்கு இது அப்படி பார்த்து பிடிச்சு போச்சுனா அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட மறந்துடாதீங்க. Also நீங்க வந்து Subscribe பண்ண மறந்துடாதீங்க. Subscribe பண்ணா தான் நாங்க இன்னும் கூட வீடியோ மேக் பண்ணலாம். So now let's get into the video. Alright darlings, இப்போ நாங்க என்ன செய்யறோம்னா அந்த yeast prepare பண்ண போறோம். இதுக்கு தேவையான ingredients 1.5 cup warm water, 1.5 teaspoon yeast and also 1 teaspoon sugar. எல்லாத்தையும் mix பண்ணிட்டு அப்படியே நாங்க ஒரு 5 to 10 minutes அப்படியே சைடுல வைக்க போறோம். அது 10 minutes ஆல என்ன ஆகும்னா அப்படியே ரைஸ் ஆகி ஃபோமியா அப்படியே பபிளா வந்திருக்கும். அப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த yeast ரெடி ஆயிடுச்சுன்னு. ஓகேவா? now நாங்க இப்போ என்ன செய்யறோம்னா இந்த dough prepare பண்ண போறோம். ஓகே, let's go. இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தேவை. அதோட 1 டீஸ்பூன் சால்ட் அண்ட் ஆல்சோ 1/3 கப் ஆஃப் சுகர் அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நாட் ஓன்லி தேட், ஆல்சோ 1/3 கப் மெல்டட் பட்டர், அது மார்ஜினாக இருக்கலாம். ஓகே, அதோட ஒரு 3 டீஸ்பூன் எக் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நாங்கள் அந்த மெல்டட் பட்டரையும் அந்த எக்கையும் அந்த டோக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்சோ இந்த ஈஸ்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஈஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ரைஸ் ஆகி பபுளியா அப்படி ஆக்டிவாக இருக்குது. என்னன்னு இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்ட் ரெடி ஆயிடுச்சுண்டு. ஓகேவா? ஸோ இந்த ஈஸ்ட் எடுத்துட்டு இப்போ நாங்கள் அந்த டோக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 to 25 minutes நீட் பண்ண போகிறோம். எப்பயுமே நான் எந்த எந்த இதெல்லாம் எவ்வளோ லாங்காக நீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். ஸோ அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டீஸ், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். இது நீங்கள் செய்கிறீங்கண்டா அப்போ தான் உங்களுக்கு ஒழுங்காக டெக்ஸ்சராக வரும். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் டூ இட். இப்போ இந்த டோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரவுண்டான ஷேப்பில் இருக்கு. இந்த டோவை நாங்கள் என்ன செய்யணும்னா பட்டர் பூச்சிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு 30 to 45 minutes or even 1 hour வைக்க அப்புறம் டபுள் த சைஸ் வர வரைக்கும். ஓகேவா? இப்போ அந்த டோ ரெடி ஆகி கொண்டிருக்கும் போது நாங்கள் அதை சைடில் வச்சு போட்டு இப்போ நாங்கள் சீனி பானி எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 1 கப் வாட்டர் அண்ட் only 4 tablespoon சுகர். ஓகேவா? இதை அப்படியே உள்ளுக்கு தண்ணிக்குள்ள போட்டுட்டு இதை அப்படியே ஒரு மீடியம் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டர் பண்ணிக்கொண்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு திக்கான பேஸ்ட் இந்த மாதிரி எப்படி ஒரு பேஸ்ட்ல வந்தோடனே அது ஒரு சின்ன ஒரு பவுலில் போடுது, அது சைடில் அப்படியே ஆற வச்சுருங்க. ஓகேவா? 45 minutes later. ஆல்ரைட், இப்போ இந்த டோ பார்த்தீங்கன்னா அப்படியே அமர்த்தினா அப்படியே உள்ளுக்கு அப்படியே போகும். ஸோ நல்ல டெக்ஸ்டராக வந்துருச்சு. இனி அது ஒரு ஒயிட் போர்டில் அப்படியே ஃப்ளவரை போட்டுட்டு ஸோ ஸ்டிக் ஆகாமல் ஃப்ளவரை போடுறாங்க கீழே. ஃப்ளவரை போட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே ஒரு நீட்டான ஷேப்புக்கு எடுத்து வைக்க போகிறோம். இந்த நீட்டான ஷேப்புக்கு ஏன் நான் செய்கிறாங்கன்னா இது ஒரு ஒழுங்காக நல்லா எவ்வளோ லோங்காக எடுக்கணும்னா லோங்காக எடுங்க. எடுத்து போட்டு நாங்கள் பீஸாக வெட்ட போகிறோம். இந்த ஒவ்வொரு பீஸ்னா உங்களுக்கு அந்த கொம்பு பன் எந்த சைஸ்ன்னு வரப்போன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆக சின்ன விட்டாங்க, ஆக பெருசாக விட்டாங்க. ஸோ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆவரேஜான கட் பண்ணுற சைஸ் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி பீஸையும் ஈவன் சைஸுக்கு வெட்டிட்டோம். இனி என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு பீஸையும் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வருவோம். இது எப்படி செய்யறேன்டா அவுட் சைட்லேருந்து இன்சைடுக்கு அமர்த்தி இந்த வீடியோ செய்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டாப் லேயர் அப்படி ஸ்மூத்தாக வட்டமாக வரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோ அழகாக ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இனி என்ன செய்யறோம்னா 30 minutes சீல் பண்ணி ரைஸ் பண்ண விட போகிறோம். இது செகண்ட் ஸ்டேஜ். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது ஒரு ரவுண்டாக ஃபுல்லாக விட்டுனாங்க, அது ஒரு 45 minutes நாங்கள் விட்டுனாங்க. இது ஒரு 30 minutes விட போகிறோம். ஓகேவா? 30 minutes இதையே நாங்கள் இப்படி செய்கிறோம்டா இப்படி செய்தால் தான் அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வரும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. என்ன guys, பார்த்தீங்கன்னா இந்த டோ டபுள் சைஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ மோஸ்ட் குரூஷியல் பார்ட் என்னன்னா இந்த Kombu Bun ஷேப்புக்கு ஒழுங்காக கொண்டு வரதான். இது நீங்கள் ஒழுங்காக செய்யலையா விட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்புறம் கேட்டுருவாங்க என்னடா இது என்ன செஞ்சு வச்சுக்கேண்டு. இதே அசிங்கம் நீங்கள் படக்கூடாதுன்னா ப்ளீஸ் இந்த ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்து, இது ட்ரையாங்கிள் இல்லை படியா அந்த தர்ம கடாய் பார்த்தீங்கன்னா அந்த கடாய் மாதிரி மேலே பெருசாகவும் கீழே அப்படியே நேரமாக கொண்டு வரணும். அதான் இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குதோ அதை மாதிரி நினச்சிக்கணும், அதை மாதிரி கொண்டு வர பாருங்க. இதில் மெயின் பார்ட் என்னன்னா சின்ன ரோல் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுறா பார்த்தீங்களா, குட்டியாக ரோல் பண்ணுங்க. எவ்வளோ குட்டியாக ரோல் பண்ணுங்க அப்போ தான் அவ்வளோ லேயர்ஸ் வரும். ஸோ அதை அப்படி ரோல் பண்ணும்போது மேக் ஷூர் அந்த கடைசி டிப்பாட்டை இழுத்து ரோல் பண்ணுங்க. ஆக பெருமா அழுத்துறாங்க, அப்புறம் பிஞ்சிடும். வெள்ளமாக இழுத்து சென்டில் இழுத்து இப்படி ரோல் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து மூடி வச்சிருங்க. ஓகேவா? இப்படி தான் இதை செய்யறது.
இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும் இதில் எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு. ஸோ இதை மாதிரி நீங்களும் எடுக்கணும்னா நீங்களும் ரோல் பண்ணும்போது குட்டி குட்டியாக ரோல் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒழுங்கான ஷேப் வரும். ஓகேவா? ஆல்ரெடி இப்போ நீங்கள் உருட்டி வச்ச அந்த கிம்பிளா பண்ண இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா அந்த செய்து வச்ச சீனி பானைக்கு தானே அந்த சீனி பானையால் தடவி விட போகிறீங்க எல்லா பக்கத்துக்கும். உங்களுக்கு எல்லா பக்கம் தடவை தேவையில்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் தடவிட்டு அப்படியே சீனியை மேலே வத்தி விட்டுருங்க. எனக்கு எல்லா பக்கம் தடவி வந்து அப்படியே ஸ்வீட்டாக இருந்தது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலையா? லாஸ்ட். ஓகே, நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா இதை அப்படியே எடுத்து இதை எந்த ஸ்டெப் அப்படியே நான் ஈஸியாக அப்படியே ரவுண்டாக அப்படியே ரோல் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு நீங்கள் தூவி மட்டும் விட்டுடலாம். உங்களுக்கு பண்ண மாட்டா மக்களை இதை நீங்கள் பேக் பண்ணும்போது பேக்கிங் ஷீட் போட்டு பேக் பண்ணுங்க. பேக்கிங் ஷீட் கீழே போட மாதிரிங்கன்னா பிறகு அது அந்த டோ அந்த பிரெட் இருக்குல்ல அது அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும். அதோடய பிறகு எடுத்து சாப்பிடும்போது பிச்சு பிச்சாக சாப்பிட வேண்டிய வரும். அது எனக்கு நடந்துச்சு, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்யும் போது இதை மாதிரி ஷீட் போட்டு செய்யுங்க. ஓகேவா? Alright guys, பேக் பண்ணும்போது 390 Fahrenheit or 200 Celsiusல 20 to 25 minutes வச்சிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா don't forget to subscribe, like and comment on AmmaSonIn YouTube channel. Until next video, signing off Amma and me.